4 சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்க? பாவியா இருக்கிறே. நம்ம ஆவி ஆகல. நம்ம ஆவி ஆகும்னா பாவியா இருக்கிற மாறணும். நீ பாவியா இருக்கிறது ஆவியாக மாட்டேன், வேற ஆவியா இருக்கு. புரியுதா உனக்கு? அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இங்க 2 காரியம் பார்க்கணும். உண்மையோடு. என்ன உண்மையோடு? ஆண்டவர் உண்மையாய் தேடுது, கடமைக்கா தேட ஆராதிக்காதபடி உண்மையை ஆராதிக்கிறது. 2வது எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்து ஆராதிப்பது, போய் பேசாம. நீங்க ஒரு நகைச்சு சொல்லிட்ட, உங்க வழிகள் ஆசீர்வாதம் ஆகாது காண தெரியுமா? ஒரு நகைச்சுவை கூட போய் பேசுறாரு. ஒருத்தர் சந்தோஷப்படுத்த ஒரு பொய் சொல்ல தெரியுமா? அது சொல்லாது. பொய் பேசுகிறவங்க கர்த்தர் அப்ப அறிவு இருக்குன்னு நினைச்சிட்ட. அறிவு இருக்கிறது எங்க இருக்கும்? கோபுரத்துக்கு தெரிஞ்சுக்காது. பரலோகத்தில் குப்பை இருக்காது. அது பலியின் கணக்கு சுத்தமா இருக்குங்கிறார். ஜீவநதி ஓடுங்கிறார், ஜீவச்சு இருக்குங்கிறார். அப்போ குப்பையில என்ன செய்யறாங்க? குப்பையெல்லாம் வடிகட்டி தட்டி பில்டர் பண்ணி தான் கொண்டு வராரு மேல. ஆனால் குப்பையோடு ஆராதிக்க கூடாது, உண்மையை ஆராதிக்க வேண்டும். எப்படி உண்மையை ஆராதிக்கணும்? எல்லா விஷயமும் உண்மையா பேசணும், உண்மையா சொல்லணும், உண்மையா நடக்கணும், உண்மையை சொல்லணும். உண்மையா இருக்கணுமா? கணவன் மனைவிக்கு உண்மை கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. மனைவி புருஷன் மறைக்கணும், மனைவி புருஷன் மறைக்கணும். புருஷன் திறமை வேற காரியம், புருஷன் மனைவி திறமை வேற காரியம். புருஷன் கொண்டாடி திறமை கடன் வாங்குறது, மனைவி புருஷன் திறமை கடன் வாங்குறது இருக்கா இல்லையா கிறிஸ்தவ குடும்பங்கள்? கேட்டா கர்த்தாவே உண்மை யுத்தமாக இருக்கிற ஆண்டவரே, அந்த புருஷன் பாவிய போல இல்ல ஆண்டவரே, அவன் அல்ல இவனே. உண்மை. மனைவி கணவன் பிள்ளைகள் உறவு எல்லா காலத்துல சபை பாஸ்ட் உண்மையா. நீங்க பாஸ்ட் மறைக்கிற காரியம் நீங்க நினைச்சுக்கலாம், பாஸ்ட்லாம் தெரியாது. இன்னைக்கு 99% சொல்றேன், நிறைய பாஸ்ட் நிறைய காரியம் தெரியும். அவன் வெளியே சொன்னா அவன் மூடி போயிடும். அவன் தேவ சமூகத்தில் அழுகிறான். இவன் யாருக்கு சொல்லுவாங்க? தன்னுடைய ரகசியெல்லாம் வெளியே சொல்றான் பாருங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதான் பிரச்சனை. அதனால பாவம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆக வேதாகம் சொல்லுது, அவரை தொழுது கொள்வது ஆவியோடும் உண்மையோடு. ஆவியோட தொழுது கொள்வது அப்படின்னா செத்தவனுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்குமா? அதுபோல உலகத்தின் உணர்வுகள் அற்றவர்களாக, உலகத்தின் காரியங்களை மறந்தவர்களாக தேவனோடு இணைக்கப்படுவது. அதுதான் வேதாகமத்துல பவுலை குறித்து வேதம் சொல்லி, கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 3ஆம் ஆண்டு மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானா, சருக்கு புறமா இருந்தானா தெரியாதுன்னு யாரை குறித்து பவுல் சொல்றாரு? தன்னை குறிச்சு சொல்றாரு. அது நான் தான் சொல்லாமல, கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் ஆண்டுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் சரீரத்தில் இல்லையா சொல்ல. ஆனா இன்றைக்கு கூட இருக்கலாம், நான் நரகத்துக்கு போனேன், நீ இப்படி பேசி அங்கதான போவேன், வரமாட்டேன். எப்ப பார்த்தா நான் பரலோகத்துக்கு போனேன், டீ கிடைக்காது. எப்ப பார்த்தா பரலோகத்துக்கு போனேன், டீ குடிச்சு வந்து டம்ளர் ஆரம்பிச்சு வந்துட்டு சோறு தட்டு வச்சிருந்தாரு, அங்கதான் புசிப்பு குடிக்கும் இல்லைன்னு போட்டுக்கிறேன். அங்குக்கடா போன நீ, வேற எங்கேயோ போயிட்டு போனது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கண்ணை திறந்த பரலோகம் தான். இன்னைக்கு அநேக ஊழியர் மட்டும் விசுவாசிகள் அப்படித்தான். பாஸ்டர் ஒரு தரிசனம் பார்த்த பாஸ்டர் அப்படின்னா, தண்ணி பொது பொதுன்னு ஊத்துது பாஸ்டர். இது என்ன பாஸ்டர்? குளிச்சுட்டு வா நான் போட்டு. தண்ணி பார்த்தா நான் என்னங்க பண்ணுறேன்? இதுக்கு போன போட்டு பேசுறது மொத்தம் பார்க்குற மாதிரியே கனவு கண்ண பாஸ்டர். திரும்பி பார்த்தியா? இல்லை பாஸ்டர் பார்த்து நம்ம கடங்கனா இருப்பான். எதுக்கெல்லாம் பாஸ்டர் கேட்கறது விஷயம் இல்லை. நம்ம ஆராதிக்கிற
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துல ஆராதனை எப்படின்னா, ஏசாயா புத்தகத்துல 6 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்ததை கண்டேன். அப்பொழுது வஸ்திரங்கள் தேவாலயம் எழுந்திருந்தது. சேராமின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகளில் தர, அவனும் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் எழுந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்க பாருங்க, எசேக்கியேல் ஏசாயா அவர் ஒரு தரிசனம் காண்றாரு. உசியா ராஜா மறித்த போது ஒரு தரிசனத்தை எப்படி காட்டுறாருன்னா, சேராபீன்களை பார்க்கிறாரு. கேருபீன்கள் ஷேர்பீன்கள் 2 இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ஏங்கல்ஸ் கிளாஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு புரியும். ஏங்கல்ஸ் எத்தனை விதமான டைப் ஆஃப் ஏங்கல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்பதான் உங்களுக்கு பக்கத்தில் ஏங்கல்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்கிற ஏங்கல்ஸ் யாருன்னு தெரியும். இன்னைக்கு ஏங்கல்ஸ் பற்றி நான் நிறைய டைம் பேசிட்டு சபையில் பேசினா தெரியல, கச்சித்தமாக நான் பேசுறேன். அந்த தூதரை தெரியும், பக்தர் தான் தூதர் இருக்கிறாங்க, யாரை நிற்கிறான்னு தெரிஞ்சாலும் வேலை வாங்க முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். ரைட். இங்கே பார்க்கிற வழியில இந்த சேராபீன் என்பது 6 சிறகுடையவங்க 2 சிறகுகளை முகத்தோடு மூடிட்டாங்க, 2 சிறகுகள் பாதங்களை மூடிட்டாங்க, 2 சிறகுகள் அப்படி பறக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிறாங்க. இப்ப பரலோகத்துல அந்த மகிமையில தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இயேசு ஜெபம் பண்ணாரு. என்ன சொன்னார்? பரமண்டலத்தில் கட்டினார். இந்த ராஜ்யம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ராஜ்யம் வருவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யம்னா பரலோக பூமிக்குள்ள அப்படின்னு என்னாச்சு? அங்க இருக்கிற மகிமை இங்க வரணும். அதுக்கு தான் உங்களை தெரிஞ்சு அந்த தூதர் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் தூதர்கள் அவரை கூப்பிடுறது எல்லாம் பரிசுத்தவான்கள் மனித எல்லாம் காரியங்கள்லாம் அவங்க துதி உண்டாக்கி கோடிக்கணக்கான துதி உண்டாக ஸ்தோத்திரம் ஆராதனை உண்டாக்கி மகிமை இருக்கிற தேவன் அந்த ஆராதனை விருப்பமற்றவராக நீ எப்படி ஆராதனை கண்ணோக்கமா இருக்கிறார்? ஆராதனை கண்ணோக்கி பார்க்கிற அப்ப நீ எப்படி ஆராதிக்கணும், எப்படி இருக்கணும்? எல்லாம் ஆராய்ச்சிப்பாங்க அப்படிங்கிற கொட்டாயம். அப்புறம் உன்னையோட WWW கொண்டு போய் வந்த சர்ச்சுக்குள்ள கையை கட்டிட்டு அதுக்கு வீட்டுக்கு தூங்கு. எல்லாம் மாறணும். பயம் இல்லை. டைம் நீங்க 7 மணி டைம் போகணும். கையை கட்டிட்டு இருப்பியா? நீ 6:55 ஆயிடுச்சு. என்ன பண்ணுவேன்? வந்துருச்சா போயிருமா? அலையியா இல்லையா? ஆராதனை மட்டும் கையை ஃப்ரீயா போட்டு கை துப்பினா முடிய மாட்டேங்கிற, காலை துப்பினா மூக்க முடியல, கை துப்பினா ஆராதனை பயபக்தி நடுத்துக்கள் நின்றுக்கிறியா நீ? அப்படியே என்னவோ சினிமா தரப்பு படம் பார்க்கற போது அவங்க பாடிட்டுக்கிறாங்க, அப்படியே பார்க்கறது, உட்காந்து பார்க்கறது, எரிச்சு பார்க்கறது. இந்த ஆராதனையா? எது ஆராதனை? உன்னை ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. உன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. தேவன் ஐக்கியப்படுவதுதான் ஆராதனை. தேவனோடு உறவு கொள்வதுதான் ஆராதனை. வேற எந்த சிந்தனைக்கு போகும்? தேவன் சார்ந்திருப்பதுதான் ஆராதனை. அது மட்டுமா? இப்படி இந்த ஆராதனை இருந்தவரு இன்னொரு காரியம் செய்யறாரு. யாத்திராகமத்துல 8 அதிகாரம் 1 வசனம். மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே அனுப்பி அந்த ஜனத்தை விடுதலையாக்குறார். உன் வாழ்க்கையில விடுதலை, வாழ்க்கையில போராட்டம், வியாதி, பிசாசு, போராட்டம், மாந்திரிக செய்வன, சகல பிரச்சனை விடுதலை காரணம் என்ன? நீ அவரை ஆராதிக்கணும். விடுதலை ஆயிடுச்சு டாடா கட்டி போறதில்ல. உன் பிரச்சனை கண்ணீரோடு வந்து புலம்புற, ஐயோ என் பிரச்சனை போராட்டம், காப்பாத்துக்கிற காப்பாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் இல்லை ஆலயத்துக்கு. ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் ஆராதனைக்கு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை சொந்த வேலை, ஞாயிற்றுக்கிழமை காரியம்,
தேவனுக்கு பங்கை வஞ்சிக்காது. இது எதனால் வஞ்சித்தீர்கள்? தசமம் காணிக்க அப்படின்னு மட்டும் இல்லை, நேரமும் தசமபாகம் தான். அவருடைய நேரத்தை திருடுறதும் தசமபாகம் தான். நீ தசமபாகத்தை கொடுத்துற, நேரத்தை திருடிடுற, ஆசிரியத்தை இழந்து போய் பணத்தை வச்சுக்கோ, என்னை விட்டுருக்கிறது தான் உறவல்ல. சில சொல்லுவாங்க, நான் கலந்துட்டு எனக்கு நான் பிடிக்கல, இந்த பணத்தை கொடுத்துறேன் என் பங்குக்கு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவேன்ல, அதெல்லாம் தேவசம் கேட்டுக்கிறோம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ஆராதிப்பதற்கு எத்தனை அற்புதங்கள் செஞ்சார் எகிப்துல. எதுக்காக? 10 அற்புதம் இஸ்ரவேலுக்கு, 10 வாதை எகிப்தியர்களுக்கு. எங்க பைபிள் காலேஜில் 10 வாதைகள் வச்சு எடுக்க, 10 தெய்வம், அதெல்லாம் 10 வாதையும் அவங்களுக்கு தெய்வம். 10 தெய்வத்தை ஆளுநர் அழிச்சாரு அவங்களுக்காக. அவங்களுடைய 10 தெய்வத்தை, பிரதான 10 தெய்வத்தை அழிச்சு ஜனங்கள் வீட்டு வந்தார். என் தேவன் எதுக்காக? தன்னை ஆராதிக்கணும், அவங்க தெய்வத்தை பார்க்க நான் பெரியவர் என்று காண்பிப்பதார். அடுத்தவர்கள் வருவார், பேசுகிற வருவார். அப்படின்னா அப்போ வேதகம் சொல்லுது, ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனத்தை இறக்க இவர்கள் சொல்லி அப்போ ஒரு எதிர்பார்ப்பு தேவன் துதியில ஆராதனை பிரியப்படுகிறது. அப்ப தலைப்பு வச்சுக்கலாம், ஆராதனை பிரியப்படுகிறதே வச்சுக்கலாமா, இல்ல ஆராதனை மகிமை வச்சுக்கலாமா? ஆராதனை பிரியப்படுகிறது. ஆராதனை பிரியப்படுகிற ஆராதிக்குள்ள விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறாங்க. உங்கள்கிட்ட காசு பணம், ஐயோ இந்த மாசம் நமக்கு செல்ல, இந்த மாசம் செய்யறது, இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட காரியம். நீ தேவனுக்கு என்ன செஞ்ச? முதல்ல உன்னை கொடுத்துட்டீங்கன்னா உன் பணம் கொடுக்க மனசு தசமாவும் ஆட்டோமேட்டிக். உன்னை கொடுக்காம ஒரு பைசா வராது. ஆசிரியர் நிற்ப 25,000 கட்டணுமா? கட்டிடுவோம். இல்லை 50,000 கட்டி ஒரு கட்டிடுமா? டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரை உனக்கு என்னன்னு தெரியுமா? அவன் ஏமாத்தி கொடுத்தா நம்ம வெடி. எங்க அம்மா படம் சேர்ந்து எல்லா டாக்டரும் 10 லட்சம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. பெரிய கொண்டு போய்க்கும், வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க, உழைக்காதுட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், இவரோட டாக்டர் இருக்கிறாரா, அவரே பார்க்கலாம். என்னடா பெரிய சொல்லிட்டாங்க, கூட்டு வர வந்துட்டு ஆர்டர் செக் பண்ணி கொண்டு போகணும். அவர் பார்த்தாரு, செக் பண்ணாரு, ஒரு ஊசி போட்டாரு, எங்கள் அம்மா எக்ஸ் பண்ணி அப்புறம் மாசமான எங்க அம்மாக்கு போகும். அவரும் ஊசி போடுவாரு, பீஸ் வாங்க மாட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், டாக்டர் எனக்கு பழக்கம் ஆகிட்டேன், ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவங்க பசங்க பேசுவார், போனான்னு கேட்டேன், சார் பார்த்துக்கலாங்களா, எங்கள் அம்மாவுக்கு என்ன பீஸ் நான் கொடுத்துறேன், உலகத்தில் எங்களுக்கு கடத்துக்கு நல்லா இருக்கிறோம், ஒன்றும் இல்லாததான் ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதை திருச்சி சொன்னாங்க, அம்மா நீ வெளியே உட்காருங்க, எங்கள் அம்மா வெளியே உட்காந்துட்டாங்க. சொன்னாரு, உங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே காசு வாங்குறது, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஊசி போட்டால் நல்லாயின்னு நம்பிக்கை. அதனால வைட்டமின் 6 தான் குடிக்கும், வைட்டமின் மாத்திரம் தான் குடிக்காது. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் தொட்டால் செய்யலை, அப்புறம் மாத்திரை ஏமாத்திரேன். ஆனால் அவனுக்கு போய் டாக்டர் சொல்றது அமௌண்ட் கொடுத்துருவோம். அதான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவனுக்கு போன மாதம் தான் கொடுத்தேன், இந்த மாதம் கொடுக்கணுமா? ஒன்று சொல்கிறேன், தசமபாகம் காணிக்கிற யார் கொடுக்குறாரு? கூலிக்கிற தாங்க அவர் கொடுக்குறாரு. எப்போ பாஸ்ட் கொடுக்குறான்னு சொல்லி ஆசீர்வாதம் வராது. என் தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஆசீர்வாதம் வரும். இதுதாங்க ஆராதனை. தேவனுக்கு கொடுக்கும், பாஸ்டுக்காக ஆராதிப்பது, தேவனுக்கு ஆராதிப்பது. ஆராதனை யாரை பிரியப்படுத்துறதா இருக்கணும்? அப்படி செய்வதான் ஆசீர்வாதம். கண்களை